எம்பிபிஎஸ்ல உண்மையாகவே என்னதான் படிப்பாங்க? கையில் ஒரு கத்தி, முன்னாடி ஒரு மனித உடல். பயத்தில் கை நடுங்க முதல் தடவை அனாட்டமி ஹாலுக்குள்ளே நுழையிற அந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எப்படி 5.5 வருஷத்தில் மற்றவங்க உயிரை காப்பாற்றுற டாக்டராக மாறுறாங்க? எம்பிபிஎஸ்ல அப்படி என்ன தான் சொல்லித்தராங்க? வருஷக்கணக்காக அவங்க படிக்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? நிஜமாகவே ஒரு காலேஜில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ரெஷர் என்ன? நீங்கள் ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை பொதுவான ஒருத்தராக இருக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் லைஃபுக்குள்ளே நம்ம ஒரு ரியாலிட்டி செக் பண்ண போகிறோம். வெல்கம் டு தி வீடியோ. நீங்கள் காலேஜுக்குள்ளே போன முதல் வருஷமே உங்களை எடுத்த உடனே பேஷண்ட்டை பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா முதல்ல நம்ம உடம்போட ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் முதல் வருஷத்தை ப்ரீ கிளினிக்கல் இயர்னு சொல்லுவாங்க. இதில் 3 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அனாட்டமி, இதில் தான் நம்ம உடம்பில் இருக்க எலும்புகள், தசைகள், நரம்புகளோட அமைப்பை பற்றி படிப்பீங்க. இதோட ஹைலைட்டே கடாவெரிக் டிசெக்ஷன் தான். அதாவது இறந்தவர்களோட உடலை கட் பண்ணி பார்ட்டாக நேரடியாக பார்த்து கற்றுக்கிறது. பிசியோலஜி, உடம்போட பாகங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். இதயம் எப்படி துடிக்குது, கிட்னி எப்படி ஃபில்ட்ரு பண்ணுதுன்னு இங்கே படிப்பீங்க. பயோகெமிஸ்ட்ரி, நம்ம செல்லுக்குள்ளே என்னென்ன ரசாயன மாற்றங்கள் நடக்குது, ஹார்மோன்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு மைக்ரோ லெவலில் படிக்கிறது. அந்த டிசெக்ஷன் ஹாலுக்குள்ளே முதல் தடவை போகும்போது ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும் பாருங்கள், அது எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு மேஜிக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் இயர் வரும்போது தான் கதையோட வில்லன் என்ட்ரி ஆகிறான். அதாவது நோய்கள். உடம்பு நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட் இயரில் படித்தாச்சு. இப்போ உடம்புக்கு நோய் வந்தால் என்ன ஆகும்? அதுதான் பேராக்ளினிக்கல் ஃபேஸ். பேத்தாலஜி, ஒரு நோய் வந்தால் உடம்போட திசுக்களும் உறுப்புகளும் எப்படி மாறுது, கேன்சர் போன்ற நோய்கள் உடம்பை எப்படி சிதைக்குதுன்னு இங்கே பார்ப்பீங்க. மைக்ரோபயாலஜி, நமக்கு நோய் உண்டாக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இவங்களை பற்றி அக்கு வேற ஆணி வேற படிக்கிறது. ஃபார்மகாலஜி, வில்லன் வந்தால் ஹீரோ வரணும்ல, அதுதான் மெடிசின்ஸ். எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும், அதோட டோசேஜ் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு படிக்கிறது. ஃபாரன்சிக் மெடிசின், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிரைம் சீன், போஸ்ட்மார்ட்டம், மருத்துவ சட்டங்கள், அதாவது ஒரு மரணம் எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிற துப்பறியும் வேலை இது. இப்போ தியரி எல்லாம் ஓரளவுக்கு படித்தாச்சு. அடுத்து வர ஃபைனல் இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் நிஜமான ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளே கால் வைக்கிறீங்க. நோயாளிகளை நேரடியாக பார்க்க போகிறீங்க. ஜெனரல் மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்கக்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டு நோயை கண்டுபிடிச்சு மருந்து தரது மெடிசின். அதே நோயை ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு கத்திரிக்கோள் மூலமாக சரி பண்ணுறது சர்ஜரி. ஓபிஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ், ஒரு புது உயிர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கிற பிரசவ கால பராமரிப்பு. அப்புறம் அந்த குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கிற குழந்தை மருத்துவம். ஸ்பெஷாலிட்டிஸ், இது தவிர கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் பொது சுகாதாரம் பற்றியும் டீட்டெயிலாக படிப்பீங்க. இங்கே தான் ஒரு ஸ்டூடெண்ட் வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்காமல் பேஷண்ட் கூட எப்படி பேசணும், அவங்க கிட்ட எப்படி எம்பத்தியோடு நடந்துக்கணுங்கிற ஆக்சுவல் கம்யூனிகேஷனை கற்றுக்கிறாங்க. எல்லா எக்ஸாமும் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் டாக்டர். ஆனால் டிகிரி உடனே கைக்கு வராது. 1 வருஷம் கட்டாயமாக கம்பல்சரி ரோட்டட்ரி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இது படிப்பு கிடையாது, வேலை. தூக்கமில்லாத இரவுகள், எமர்ஜென்சி வார்டில் ஓடி ஓடி வேலை செய்கிறது, சீனியர் டாக்டர்ஸ் கூட நின்று கற்றுக்கிறதுன்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை முழுமையான டாக்டராக மாற்றுற நெருப்பு பரீட்சை தான் இந்த 1 வருஷ இன்டர்ன்ஷிப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எம்பிபிஎஸ்ங்கிறது வெறும் 5.5 வருஷ படிப்பு கிடையாது, ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அது ஒரு மனிதனோட வாழ்க்கையையும் வழியையும் புரிஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய பயணம். உலகத்தில் வேற எந்த படிப்புலையும் ஒரு மனிதனோட உடலையும் உயிரையும் இந்த அளவுக்கு கௌரவமாக கற்றுக்க முடியாது. அந்த பயணத்தோட ஒரு சின்ன பகுதியை தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுன சப்ஜெக்ட் எது?
இல்லை நீங்கள் ஆல்ரெடி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கீழே கமெண்டில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் படித்து பார்க்குறேன். கருத்துகள் விமர்சிக்கப்படட்டும், தனிநபர்கள் அல்ல. மற்றொரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.